பர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் தான், ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட். அப்புறம் வெண்ணிலாவுடைய மாமா வந்து ரீசெண்டாக லைவ் வந்திருந்தார். அது ஒரு 40,000 பேர் பார்த்துருந்தாங்க இந்த லைவு. ரொம்பவே ஷாக்கிங். ஏன்னா 53 நிமிஷம் இந்த லைவ் இருக்குது, 40,000 பேர் பார்த்துருக்காங்க போது பயங்கரமாக ஆர்வமாக இருக்காங்க அடுத்த ட்ராக் பற்றி தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதான். அந்த லைவில் ஒரு 39வது நிமிஷம் அந்த மாதிரி இடத்துல அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, விஜய் வந்து ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஜெயிலிருந்து வராரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இரவு காட்சிகள் அப்படிங்கிறதும் அதிகமாக எடுத்திருந்தாங்க. ஸோ கடந்த வாரங்களில் எடுத்தது இரவு காட்சிகள் தான் அதிகம். ஸோ அதனால் இரவு காட்சிகள்னு எதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒன்று ஷூட்டிங் வந்து வெளியில் லொக்கேஷன் வந்து இரவாக இருக்கும், அதை காட்டுறதுக்காக நிறைய இரவு காட்சிகள் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு இருந்தோம். இருந்தாலும் விஜய் ஜெயிலுக்கு போகிறாரு அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இது எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்தப்பா அண்டு பசு இவங்க 2 பேரும் 2ல் 1, அதாவது ஒரு பயங்கர மிரட்டலில் விஜய் வந்து வெண்ணிலா அக்செப்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த இதில் பழியும் போட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்புகிற ஒரு அது அவங்களோட பெரிய பிளானாக இருக்காது. பட் விஜய்க்கு அவரே பிரிக்கிறது தான் பெரிய பிளான். பட் இருந்தாலும் நடக்கிற விஷயம் கோ வித் ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. இதில் சித்தப்பாவுடைய மனைவியும் அங்கே வராங்க, அதாவது விஜயோட சித்தியும் வராங்க. சித்தி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கணவருக்கா இல்லை தன்னுடைய மகன் தானே விஜயும், ஸோ அவருக்கா அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. காவேரியும் அங்கே சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு சில காட்சிகளும் ஷூட்டிங்கில் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய குமரன் அப்டேட், கம்ருதீனோட அப்டேட்டும் குமரனோட அப்டேட்டும், அப்புறம் நம்மளுடைய நிவினும் அங்கே பசு வீட்டில் இருக்க மாதிரிலாம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட். அதாவது இந்த காட்சிகளுக்கு அடுத்த காட்சிகளும் இருக்குது, நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பிக் வச்சு நான் அப்புறம் பேசுகிறேன். பட் ஆனால் இதில் ஜெயிலுக்கு போகிறாரு, ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வராருங்கிறாங்க. அது எவ்வளோ லென்த்தியாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. சீக்கிரம் வெளியில் வந்துட்டால், அதாவது இந்த ஜெயில் அப்படிங்கிற ட்ராக் எவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் காவேரி வீட்டில் சரி அவர் கூடயே வாழ வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோஜனையில் இருக்காங்க. அது மாதிரி ஒரு பரபரப்பான அடுத்தடுத்த கதைக்களம் இருக்குது. விஜய்க்கு மேலே அந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகிறது அப்படிங்கிற ரிலேட்டடான விஷயங்கள் தான் இந்த வாரத்துக்கான ப்ரமோவாக இருக்கும். நீங்கள் அந்த லைவ் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 39வது நிமிஷத்தில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஸோ ஒரு செலிபிரிட்டி அங்கே இருக்கிற ஆக்டர் ஒருத்தர் சொல்லும்போது அந்த கோ வித் ஃப்ளோ அவங்களோட வியூவில் தானே போகணும். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.